காங்கிரஸ்லயே இரு பிரிவுகள் இப்ப இருக்காங்க. ஒன்னு திமுக கூட்டணி வேணும்ன்றாங்க, இன்னொன்னு தாவேகா கூட்டணி போலான்றாங்கன்னு செய்திகள் வருது. நான் என்ன கேக்குறேன், உங்க வாழ்க்கையே ஒப்படைச்சிட்டு உங்க மனைவி சாப்பிடுற விஷயத்துல ஒண்ணா இருப்பாங்களா? இப்ப காங்கிரஸ் கட்சி எவ்வளவுல நின்னா சரி நீங்க நினைக்கிறீங்க? 230 நாளும் கொடுத்தாலும் நல்லதுதான். அது எப்படி கொடுப்பாங்க? இதே காங்கிரசும் திமுகவும் சரிசமமா நிக்கல. 119 119 அது அப்ப இல்ல, எப்பவும் அது பொருந்துங்கிற. திமுக தான் ஜட்ஜ் பண்ற நிலைமையில இருக்கு. அப்படியா? அப்ப நீங்க வேண்டாம். இல்ல, ஏனென்றா நம்மள எங்களை வச்சுதான் ஆளுடைய ஆலோசகர் நீங்க தான். இப்பதாங்க புரியுது. அமைப்பு இருக்கான்னு கேட்டீங்க. அமைப்பு முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டேன். இல்ல, அதுக்கு தான் பேசல. இல்ல, அதை தான் கேக்குறேன். அந்த அளவுக்கு எதிர்ப்பு இருந்ததுனால அமைப்பு இல்லாம ஜெயிச்சிருக்கலாம். இன்றைக்கு அந்த எதிர்ப்பு இருந்துச்சு. இன்னைக்கு நீங்க பேசுறீங்க சார். அன்னைக்கு எதிர்ப்பு இல்ல, பயந்தா இருந்துச்சு. ஆனா 72ல ஒரு கட்சி ஆரம்பிச்சு 5 வருஷம் கழிச்சு பை எலெக்ஷன் வந்தது. ஐயோ, மன்னிக்கணும். நீங்க சொல்றது ஆமா, நான் போட மாட்டேன். சொல்லுங்க. 77ல ஆட்சியை பிடிச்சது நீங்க சொல்றீங்க. நான் 72 பை எலெக்ஷன் சொல்றேன். ஒரு கேள்வி சார், அந்த கேள்வி கேட்டு பதில் சொல்லிட்டா ஏத்துக்கணும். அதுக்கப்புறம் திரும்பி அதே கேட்டீங்கன்னா அது சார் இப்போ பேசக்கூடியதான் உங்க கிட்ட. இப்ப உங்களை மாதிரி ஆள்கிட்ட தான் இங்க கேட்க முடியும். நடிகர் ஸ்டாலின், நடிகர் உதயநிதி, நடிகர் இன்பநிதி அப்படி சொன்னீங்கன்னா இவரே நடிகர் விஜய் சொல்லுங்க. அவங்க நடிக்கிறது இல்லையே இப்போ. இப்ப நடிக்கிறது இல்லையே. நேற்று நடிகரா இல்லையா? பழைய நடிகர் அப்படியே சொல்லுங்க. அதத்தான் சொல்றேன். அது சினிமா கவர். திரும்பியும் உசிலப்பட்டியை ஞாபகப்படுத்துறீங்க சார். அவங்க சொல்றது திரும்பி அதானே தேர்தலை பார்த்தானே சொல்லுவாங்க. நீங்க என்ன பேசினா அதானே சார். கீழ்பாக்கத்துல போனீங்கன்னா கிறுக்கு பலதெல்லாம் சொல்லுவான். அது இல்லாம கேள்வியை கேட்பீங்க. தாராவை சொல்லல, உதயநிதியை சொல்றேன். அந்த பையன் நடிக்கிறது ரொம்ப பிடிக்குங்க. அந்த ஒரு கல் ஒரு கண்ணாடி இன்னும் பார்த்தேன். பயந்துட்டீங்களோ? நல்ல நல்ல நடிப்பு இல்ல. வணக்கம். இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கூட்டத்தினுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய செய்தி தொடர்பாளரும் மூத்த நிர்வாகியுமான திருச்சி வேலுச்சாமி அவர்களை சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். 2026 தேர்தல் பரபரப்பாக நெருங்கிக்கிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் ஒரு முக்கியமான கேள்வி இப்போ தமிழகத்தில் தொடர்ந்து பேசப்பட்டு வருது. தமிழ்நாடு காங்கிரஸ் எங்கே இருக்க போகிறது அப்படின்னு. எந்த கூட்டணியில் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். எந்த கூட்டணியில் இருக்க போகிறது அப்படின்ற ஒரு கேள்விகள். ஒருவேளை திமுக கூட்டணியில் தொடருதா, இல்லை தாவேகா பக்கம் போகுதான்ற கேள்விகள் பேசப்பட்டு கொண்டே இருக்கு. உங்களுடைய இது அரசியலில் புதுசாக வர்ற இளைஞர்கள்ட்ட கேட்க வேண்டிய கேள்வி. தேர்தலில் எப்போதும் எப்படி வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் நடக்கும் என்பதுதான் யதார்த்தம். அந்த யதார்த்தத்தை புரிஞ்சவன் நான் முன்னாலே சொன்னது தான். இந்திய நாட்டுடைய வரலாறுலேயே ஒரு தேர்தல் அறிவித்து நாமினேஷன் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் வித்ட்ராயல் பண்ண அந்த 3 நாளைக்குள்ளேயே ஒரு புதிய கூட்டணி உருவாக்கி ஆட்சியை பிடிச்சதே தமிழ்நாட்டு தான். அந்த ஊரில் உட்காந்து எப்படி போகும், யார் கூட கூட்டணி சேரும் என்பது நம்முடைய விருப்பத்தை, ஆசையை சொல்லலாம். அது யதார்த்தம் இல்லை. என்ன காரணம் நான் சொல்கிறேன்னு கேட்டால், ஒரு காலத்தில் தத்துவத்தின் அடிப்படையில், கொள்கையின் அடிப்படையில் ஒன்றாக இருக்கப்பட்டு தான் சேர முடியும் என்ற நிலைமை இருந்துச்சு. அதற்கு பின்னால் மெல்ல மெல்ல அரசியல் கூட்டணி என்பது அதற்கு கொள்கையோ சித்தாந்தமோ லட்சியமோ என்பதை தாண்டி பாலிடிக்ஸ் இஸ் அ ஆர்ட் ஆஃப் ஃபேவர். தனக்கு எது லாபம் தருமோ, எது தனக்கு சாதகமான சூழ்நிலை உருவாக்குமோ அதற்கான முடிவெடுப்பு தான் அரசியல் வந்துருச்சு. அதனால் இப்போ போய் யாரோட சேருவார்கள் என்று முன்கூட்டி சொல்வது சரியாக இருக்கும் என்று நான் நம்பலை. ஒன்று மட்டும்தான் தெளிவு, காங்கிரஸ் கட்சி எந்த சூழ்நிலையிலும் பிஜேபியோடு கூட்டு சேராது. அது பிஜேபியோட கூட்டு சேராதுன்னு தெரியும். ஆனா மற்றதும் தெரிஞ்சுக்கணும். இல்ல இதுல ஒரு கேள்வி என்னன்னா, காங்கிரஸ்லயே இரு பிரிவுகள் இப்ப இருக்காங்க. ஒன்னு திமுக கூட்டணி வேணும்ன்றாங்க, இன்னொன்னு தாவேகா கூட்டணி போலான்றாங்கன்னு செய்திகள் வருது. நான் என்ன கேட்கிறேன், உங்க வாழ்க்கையே ஒப்படைச்சிட்டு உங்க மனைவி சாப்பிடுற விஷயத்துல ஒண்ணா இருப்பாங்களா? காங்கிரஸ்ல 2 பிரிவு இருக்குன்னு நினைக்கிறீங்களே. சுதந்திர சிந்தனை உள்ள, சுதந்திர உணர்வு உள்ள எந்த கட்சியிலையும் கருத்து வேறுபாடுகள் வரத்தான் செய்யும். கொள்ளை கூட்டத்தில் மட்டும்தான் இருக்காது. ஏன்னா பயத்தில் என்ன சொன்னாலும் ஓகே பா சொல்லுவாங்க. காங்கிரஸ் இந்த நாட்டிலேயே யாரும் அடிமையா இருக்கக்கூடாதுன்னு போராடிய கட்சியில் போய் கருத்து வேறுபாடு என்று சொன்னால் தவறு என்னுடையதல்ல. இல்ல, கருத்து வேறுபாடு அப்படின்னா வெளியில அப்படியே அப்பட்டமாக இப்ப தெரியும் இருக்கு சார். அப்படி இருந்தால்தான் அது காங்கிரஸ். இல்லை என்றால் கொள்ளை கூட்டம். நான் ஒரே வார்த்தையில சொல்ல, காங்கிரஸ்ல கோஷி பூசல் இருக்குன்னு காங்கிரஸ் மட்டும் சொல்லல, பிஜேபியில யாரா இருந்தாலும் சரி சார். கருத்து வேறுபாடு வெளியில வருதுங்கிறது இன்னைக்கா புதுசு? அப்ப வரலாற பாருங்க. உலகமே போட்டுகின்ற காந்தியடிகள் அடிமையில் அந்த காலத்திலேயே அவரும் நேதாஜி உச்சகட்ட தலைவராக இருக்கிற போது இந்த கட்சியில் ஒரு தேர்தல் நடக்குது.
அந்த தேர்தலில் நேதாஜி நிற்கிறார். நேதாஜிக்கு எதிர்த்து பட்டாபி சீதாராமையான்னு ஒருத்தர் நிற்கிறார். அப்ப காந்தி சொல்றாரு, என்னுடைய ஆதரவு பட்டாபி சீதாராமைக்கு எல்லாம், அவருக்கு தான் ஓட்டு போடணும்னு கேட்குறாங்க. அப்போ உங்களை மாதிரி பத்திரிகையாளர் கேட்குறாங்க, என்னையா நேதாஜி உங்களுக்கு பிடிக்கலையான்னு. இல்லை, எனக்கு மிகவும் வேண்டியவர், என் மீது அன்பு உடையவர் தான். ஆனால் என்னுடைய கொள்கை என்பது அகிம்சை கொள்கை. அவர் ஆயுதம் தாங்கியும் போராடணும் அவருடைய கொள்கை. அதில் நான் மாறுபடுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்துதான் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம், தேர்தலில் நேதாஜி ஜெயிக்கிறார், பட்டாபி சீதாராமன் தோக்குறார். அந்த நேரத்தில் பொறுமையின் சிகரமாக அகிம்சையின் அடையாளமாக இருக்கிற காந்தியிடம் பத்திரிகாரன் கேட்கிறாங்க, நீங்க ஆதரிச்ச பட்டாபி சீதாராமையை தோத்துட்டாரே, என்ன சொல்றீங்கன்னு. பட்டாபி சீதாராமையுடைய தோல்வி என்னுடைய தோல்விங்கிறார். திரும்பி நேதாஜிட்ட வர்றாங்க, பாருங்க உங்களை மாதிரி பத்திரிகாரங்க கேட்கறது எப்படி எல்லாம் அந்த காலத்தில் வந்திருக்குன்னு, இது மாதிரி சொல்றாருன்னு. அவர் சொன்னது நேதாஜி இதை விட உன்னதமான விஷயம். என்னை ஆதரிக்கிறாரோ எதிர்க்கிறாரோ, என்னுடைய இன்ஸ்பிரேஷனே காந்தி தான். என்னுடைய வழிகாட்டி, என்னுடைய தத்துவ வித்தகன், என்னுடைய தலைவன் எல்லாமே காந்தி தான். அவருக்கு விருப்பமில்லாத இந்த தலைவர் பதவி எனக்கு வேண்டாம், ராஜினாமா பண்ணிட்டு போனார். இது கடந்த கால இந்த வரலாறுலாம் தெரிஞ்சுட்டா இந்த கேள்விகளுக்கு இடமில்லை. இப்போ திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு பேச்சுகள் என்ன அப்படின்னா, காங்கிரஸுக்கு போன தடவை 25 இடங்கள் இருந்தது, இப்போ அதற்கு மேலே கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் பொதுவாக எந்த கட்சியாக இருந்தாலும் தன்னுடைய எண்ணிக்கையை அதிகப்பட்டு கேட்கும்போது தான் இயல்பு. இப்போ காங்கிரஸ் கட்சி எவ்வளவு நின்னா சரி நீங்க நினைக்கிறீங்க? 234 கொடுத்தாலும் நல்லதுதான். அது எப்படி கொடுப்பாங்க? அதைத்தான் சார் நீங்க கேட்கறதுக்கு அதான் பதிலுங்கிறேன். எந்த கட்சி குறை அதிக சீட்ல நிக்கணும் தான். எவ்வளவுன்னு இருக்குல்ல, எவ்வளவுன்னு கிடையாது சார். நீங்க ஒரு டார்கெட் வச்சிருப்பீங்களா? திரும்பி கேட்கறேன் சார், இதே காங்கிரசும் திமுகவும் சரிசமமா நிக்கல 119 119. அது அப்ப இல்ல, எப்பவும் அது பொருந்துங்கிற. அது பொருந்தும். நீங்க சார் நீங்க கேட்கிற கேள்விக்கு இதுதான் பதில். அதுக்கு திமுக ஒத்துக்குமான்னு கேட்கிறேன். அவன் ஒத்துக்க வேணாம், நான் அவங்க ஒத்துக்கிறாங்களா, இப்ப நாங்க ஒத்துக்க மாட்டோம், அதுக்கு அவங்க மாத்திக்குவாங்களா? இல்ல, அவங்க எங்களுடைய டிமாண்ட் தாங்க நாங்க வைக்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, திமுக தான் ஜட்ஜ் பண்ற நிலைமையில இருக்கு. அப்படியா? அப்ப நீங்க வேண்டாம். இல்ல, ஏனென்றா நம்மள எங்களை வச்சுதான் ஸ்டாலினுடைய ஆலோசகர் நீங்க தான், இப்பதாங்க புரியுது. இல்ல, அவங்க நான் பொதுவான அரசியலை சொல்றேன். இல்ல, நான் இங்க ஒரு காங்கிரஸ்காரன் நான் கேட்கிறேன். அதான் காங்கிரஸ்காரன், வெறும் காங்கிரஸ்காரனா இல்ல, நீங்க திமிரா கூட நினைச்சுங்க. இன்றைய தமிழ்நாட்டில் என்ன அளவுக்கு அனுபவம் இருக்கிறோன்னு விரல் விட்டு எண்ணிடலாம். அது கண்டிப்பா. அது சும்மா ஒன்றும் ஏசி ரூம்ல உட்காந்து பேட்டி கொடுக்குற மட்டும் என்னுடைய வேலை இல்லை. தமிழ்நாட்டினுடைய கால்படாத ஊர் பாவம் செஞ்ச ஊரா இருக்கும். நீங்க அதிர்ச்சி அடைஞ்சிடாதீங்க. குறைந்தபட்சம், நான் குறைஞ்சபட்சம் சொல்றேன், என்னுடைய வாழ்க்கையில ஒரு 4000 பொதுக்கூட்டமாக பேசியிருப்பேன். இப்படி இருக்கிற அனுபவம் இருக்கிறேன்னா, சும்மா கண்டதெல்லாம் பேசுறேன்னா இந்த அனுபவத்துக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். எதுவும் நடக்கும், எப்படியும் நடக்கும் சொல்வதற்கு அதுதான் காரணம். மற்றவர்கள் சொல்வது வேறு, நான் சொல்வது வேறு. நான் பொய் சொல்ல விரும்பல, அதனால உண்மையை சொல்றேன். இல்ல, திமுக என்ன சொல்றாங்கன்றது நான் சொல்றேன். திமுக என்ன சொல்றாங்க அதை தாங்க திமுக சொல்றத பத்தி நீங்க யார் சார் சொல்றதுக்கு? அவங்க சொல்லட்டுங்கிறேன். அவங்க தான் சொல்றாங்கன்னு சொல்றேன். அவங்க யார் சொல்றா? நீங்க திமுக சார் யாரு சொல்றா? RS பாரதி சொல்றாரு. RS பாரதி அந்த கட்சியுடைய அடையாளம் அவர்தானா? அவர்தான் அமைப்பு செயலர். இப்ப நான் சொல்றேன் 230 தான் நிக்கணும், அவர்கிட்ட போய் கேளுங்க. இல்ல, ஒருவேளை சீட்டு இந்த அளவுக்கு குறைத்து கொடுத்தால் என்ன ஆகும்னு ஒரு கேள்வி வரும்ல. குறைச்சு கொடுத்தா அப்படி குறைப்பது என்பதற்கு 2 பொருள் உண்டு, நீங்க புரிஞ்சுங்க. நீங்க சொல்ற குறைக்கிறது வேற, நான் சொல்றது குறைப்பது வேற. 2 பொருள் உண்டு, அவ்வளவுதாங்க நிறுத்துறேன். நீங்க அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்க. ஏன்னா திமுக மேலையும் அதிமுக மேலையும் தான் காங்கிரஸ் சவாரி செய்துன்னு ஒரு குற்றச்சாட்டு பொதுவாக இருக்கு. தேசிய கட்சியான காங்கிரஸ் அன்றைக்கு இருந்த நிலைமை எங்க எதுக்குங்க அவங்க ஏங்க அவங்கள ரொம்ப கேவலப்படுத்துறீங்க? எங்களை ஏங்க அவங்க சுமக்கணும்? சுமக்க வேணாம், சுதந்திரமா போங்கன்னு சொல்றோம், போங்க. ஏன் சுமக்கிறீங்க சொல்லுங்க. இந்த சொல்லாடல் இருக்கு பாருங்க, இதுபடி பேசுவதுதான் இந்த பிரச்சனைக்கே காரணம். தோழமை என்பது மியூச்சுவல் ட்ரஸ்ட். நீங்களும் நானும் தோழர்கள்னா உங்கள் மீது எனக்கு இருக்கிற நம்பிக்கை, என் மீது உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை, நீங்களும் நானும் தோழராக இருப்பது இந்த மியூச்சுவல் ட்ரஸ்ட் முக்கியம். அதை விட்டுட்டு அது வியாபாரமாக வருகிற போது அது எப்பவும் நிற்காது. இல்ல, இப்போ அவர்கள் வியாபாரமாக நினைப்பதை போல ஒரு தோற்றத்தை நீங்க உருவாக்குறீங்க. இல்ல, நாங்க அப்படி இருந்தாலும் அது நல்லது இல்ல. அது போல தோற்றம் உருவாகுதுன்னு நான் சொல்றேன். அப்படி இருந்தால் அது நல்லதல்லன்னு சொல்லிட்டேன். ஏன்னா இப்போ திமுக கூட எதிர் ஓட்டுகள் இருக்கு இல்லையா, விமர்சனங்கள். திமுக 4.5 ஆண்டுகால திமுகவோட ஆட்சி மேலே விமர்சனங்கள் ஓட்டு, எதிர் ஓட்டுகள் எல்லாமே பிரிக்க போறது யாருன்னு இருக்கு. இந்த தடவை எப்பயும் அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி, நீங்க ஒரு கூட்டணியில் இருப்பீங்க, அந்த பக்கம் ஒரு கூட்டணி. ஆரம்பத்தில் திமுக ஒரு கட்சியாக இருந்துச்சு சுதந்திரம் வாங்குறது. ஏங்க பாரம்பரியம் இது எப்போ இருக்குன்னு இதை நீங்க ஏமாத்திக்கிறது பத்தி எனக்கு ஒண்ணும் இல்ல. மக்களை ஏன் குழம்புறீங்க?
இல்ல அப்புறம் ஏன் காங்கிரஸ் அரசியல்ல எது வேணாலும் நடக்கணும். அதுக்கு தான் நான் வரேன். ஒருவேளை வந்தால் இந்த பக்கம் எதிரணியாக இருக்கக்கூடியது முந்தைய அதிமுக இருந்தது, அதிமுக மட்டும்தான் இருந்து, இப்ப தாவேகான் புதுசா ஒரு கட்சி வந்திருக்கு. அப்ப வேற கட்சி எதுக்கு முன்னாலும் இல்லையா? இல்ல மிகப்பெரிய பலம் வாய்ந்த கட்சி. அதான் 2 கூட்டணியில வந்துறாங்களே, கம்யூனிஸ்டுகள் ஒரு கூட்டணியில வந்துறாங்க. அதாவது உங்க வாயிலிருந்து என்ன வருதுன்னா, நீங்க சொல்ற தாவேகா ஆரம்பிச்சே சில வருடம் கூட ஆகல, அந்த கட்சி பலமா இருக்கிற ஒரு எண்ணம் உங்கள் மட்டும் இல்ல மீடியாக்காரங்க எல்லாருக்கும் வந்திருக்குன்னா அது பலமா இருக்குன்னு தான் அர்த்தம். உங்கள்கிட்ட இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அது பலமா இருக்கு. இல்ல அவங்க அமைப்பு ரீதியா பலமாக இல்ல அப்படின்னு சார், அமைப்பு புதுசா ஆரம்பிச்ச நான் திரும்பியும் சொல்றேன், நீங்கள் உங்களை ஏமாற்றிக் கொள்ளுங்கள், மக்களை ஏமாற்ற முயற்சிக்காதீங்க. நான் உங்களை திரும்பி ஒரு வாரம் கேட்கிறேன். நான் அமைப்புன்னு சொல்றீங்கல்ல, 77 தேர்தல் வந்தது, எமர்ஜென்சி முடிஞ்சோடனே நாடே அரண்டு போயிருந்த நேரம், இந்திரா காந்தியை பார்த்து உலகமே பயந்திருந்த நேரம், அந்த இந்திரா காந்தியை எதிர்த்து நிற்பதற்கு கூட பல பேர் கேட்டாங்க சீட்டு. அவருடைய பையன் சஞ்சய் காந்தி எதிர்த்து யாருமே சீட்டு கேட்கல, பயம். கடைசியில் ஒருத்தர் அந்த ஒரு சீட்ல போடலன்னா நாடு முழுக்க அதுவே எதிர்கட்சிக்கு பலவீனமாயிரும், யாராவது ஒருத்தர் போடணும், ஒரு பேரையாவது சொல்லுங்கன்னு சொல்றாங்க. அப்போ ஒருத்தர் அவருக்கு எடுபடியா இருந்த ஒருத்தர் பேரை சொல்றாரு, அவ்வளவுதான். நாமினேஷன் போட்டதோட சரி, எந்த ஊர்லயும் ஒரு பிரச்சாரம் பண்ணல, பூத் ஏஜென்ட் கூட சரியா போடல, கவுண்டிங் ஏஜென்ட் கூட முழுசா இல்ல. அவர் ஜெயிச்சாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவர் பேராவது தெரியுமா? இவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சவர் தெரிஞ்சுக்குங்க. ரவீந்திர பிரதாப் சிங்னு ஒரு சாதாரண எடுபடியா இருந்த ஒருத்தன் அவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த ஆள ஏஜென்ட் கூட போடாம ஜெயிக்கிறானா, அதுதான் ஜனநாயகத்துடைய வெற்றி. அவ்வளவு அமைப்பு அவ்வளவு எதிர்ப்பு இருந்தது. அப்போ அந்த அந்த எதிர்ப்பு இப்ப இருக்கான்னு உண்மையை ஏற்றுக்கொள்ள நீங்கள் மறுத்தால் நான் ஒண்ணும் செய்ய முடியல. அது போல நீங்க அமைப்பு இருக்கான்னு கேட்டீங்க, அமைப்பு முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டேன். இல்ல அதுக்கு பேசல, இல்ல அதை தான் கேட்கிறேன். அந்த அளவுக்கு எதிர்ப்பு இருந்ததுனால அமைப்பு இல்லாமல் ஜெயிச்சிருக்கலாம். இன்றைக்கு அந்த எதிர்ப்பு இருந்துச்சு, இன்னைக்கு நீங்க பேசுறீங்க சார். அன்னைக்கு எதிர்ப்பு இல்ல, பயம்தான் இருந்துச்சு. நீங்க ரெண்டுக்கும் வித்தியாசம் புரியாம கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அமைப்பு தான் வெற்றி பெறும் என்பது இல்லை, உண்மை இல்லை. அமைப்பு இல்லாவிட்டாலும் வெற்றி பெறும். பல நிகழ்ச்சிகள் உண்டு. நான் திரும்பி உங்கள்கிட்ட கேட்கிறேன், திண்டுக்கல்ல பை எலெக்ஷன் எம்ஜிஆர் இருந்தார். ஆமா, அவருக்கு அமைப்பு இருந்துச்சு அப்போ. ஆனா 72 ஒரு கட்சி ஆரம்பிச்சு 5 வருஷம் கழிச்சு தானே பை எலெக்ஷன் வந்தது. ஐயோ மன்னிக்கணும், நீங்க சொல்றது ஆமா, நான் போட மாட்டேன். சொல்லுங்க. 77 ஆட்சியை பிடிச்சது நீங்க சொல்றீங்க. நான் திண்டுக்கல் பை எலெக்ஷன் சொல்றேன் சார். நான் 72 ஐயா இது என்ன உசிலம்பட்டியில பேசுற மாதிரி ஆயி போச்சுங்க. இல்ல சார், நீங்க 70 பை எலெக்ஷன் திண்டுக்கல் பை எலெக்ஷன் சொன்னத காது கேக்குறாரு. நடுவுல நடந்துச்சு. அது கட்சி ஆரம்பிச்சு ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் தானே சார் வந்தது. எந்த வருஷம் கேக்குறேன்? ஒரு வருடம் கூட இல்ல சார் வந்துச்சு. அது 72 மாயத்தேவர்னு ஒருத்தர் இருந்தார், அவர் யாருக்கும் தெரியாது. மாயத்தேவர் இப்ப யாருக்கும் தெரியாது. தெரியும், அவர் அமைப்பு இல்ல. தெரியும், இரட்டை இலட்சணம் அவர் தான் கொண்டு வந்தாரு. என்ன நீங்க அமைப்புன்னு கேட்டதுக்கு நான் வடராக மாயத்தேவர் யாருன்னு சொல்றீங்க, அதுக்கு நான் யாரும் தெரியும் நான் சொல்லணும். இல்ல இல்ல, திரும்பி நான் என்ன கேட்கிறேன்னா, நம்முடைய பொழுதுபோக்காக நம்ம எந்த பேட்டி எடுக்கல, மக்களுக்கு சில செய்திகளை கொண்டு சேர்க்கணும். ஒரு கட்சி அல்லது ஒரு தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு அமைப்பு மட்டுமே, அமைப்பு இருந்தால் நல்லதுங்கிறது வேற, அமைப்பு மட்டுமே வெற்றியை உருவாக்குவது இல்லைங்கிறதுக்கு உதாரணத்தை சொல்றேன். சரி, அது எப்ப நடந்துச்சு ஏது நடந்துச்சு சொன்னதுக்கு அப்புறமும் திரும்பி கேட்டா நாம அதுக்கு மேல நான் பேசுறது என்னுடைய தகுதிக்கு நல்லா இருக்காது. அது சார், இது ஒரு கேள்வி சார். கேள்வி கேட்டு பதில் சொல்லிட்டா ஏத்துக்கணும். அதுக்கப்புறம் திரும்பி அதே கேட்டீங்கன்னா அது சரி. இப்போ பேசக்கூடியதான் உங்க கிட்ட இப்ப உங்களை மாதிரி ஆள்கிட்ட தான் நீங்க கேட்க முடியும். சொல்லி முடிச்சுட்டேன். அதுக்கு அடுத்த கேள்விக்கு வரேன். அடுத்த கேள்விக்கு அதுதான் அமைப்பு ரீதி நீங்க சொல்லிட்டீங்க, பலம் தேவையில்லைன்னு சொல்றீங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, அதே போன்று இப்ப நிலைமை இருக்குமான்னு கேட்கிறேன். 70 எப்ப வேணாலும் இருக்கும். தேர்தலில் ஒரு மனமாற்றம் என்பது ஒரு செகண்ட்ல கூட வரும். நான் சொல்றத இந்த உளவியல் ரீதியான விஷயத்தை நீங்க யோசிச்சு பார்த்தா புரியும். ஓட்டு போடுறதுக்கு லைன்ல நிப்பான், 50 பேர் தாண்டி நிக்கிற போது ஒன்னு நினைப்பான், 25வது ஆளா வரும்போது ஒன்னு நினைப்பான், 10வது ஆளா போற போது இன்னும் கொஞ்சம் மாறும், ஓட்டு போடுற போது கூட புது சிந்தனை வரும். மாற்றம் ஒன்றுதான் மாறாதுன்னு அதுதான் உலகத்துல பெரிய அறிஞன் சொன்னது. அதனால நீங்க எப்படி இருக்க என்பது வேறு, மக்கள் என்பவர்கள் ஒண்ணும் இல்லை சார். நீங்க ஹோட்டலுக்கு போறீங்க, ஒரு காஃபின்னு சொல்லுவீங்க, காஃபி கொண்டு அடடே டீ சொல்லியிருந்தா நல்லா இருக்குமே, அது கூட மனது இருக்கும். சாப்பிடும் போது இதை போடுங்கன்னா அடுத்து மாத்து. இதுதான் மனிதனுடைய இயல்பான குணம். முன்னாலே ஒரு திட்டம் போட்டு இப்படிதான் போறதெல்லாம் என்பதில்லை. கட்சியில் உறுப்பினராக இருக்கிறவர்களே எத்தனை சதவீதம் இருப்பாங்க? எல்லா கட்சியிலும் சேர்த்து தீவிரமா இருக்கிறவங்க ஒரு 10% இருப்பாங்க. 90% மக்கள் என்பது முன்கூட்டியே முடிவு பண்றது இல்லை. அவருடைய மனோநிலை எப்படி இருக்கிறதோ,
தேர்தல் நெருங்குற போது அவருடைய ஆதரவை பெறுகின்ற ஒரு ட்ரெண்டை யார் உருவாக்குறாங்களோ அவங்க ஜெயிப்பாங்க. ரொம்ப சிம்பிள், வேற தத்துவமெல்லாம் இதுல கிடையாது. அதனால ஜனநாயகத்தினுடைய பலம் என்பது பலசாலி, அறிவாளி, நேர்மையானவன் இவங்கெல்லாம் ஜெயிப்பாங்க, அயோக்கிய தப்பு பண்றவங்களாம் தோத்துருவாங்க என்பது பொதுவான நியதி, நம்ம விருப்பம். ஆனால் ரியல் அப்படிதான் நடக்கிறது இல்லை. அப்படி நடந்திருந்தா இந்திய அரசியல் வரலாறுலேயே தமிழ்நாட்டில் ஆண்ட காமராஜருக்கு இணையாக இன்னும் ஒருவன் சொல்லப்படலை. ஒரு நேர்மையாளன், ஒரு தியாகி, அர்ப்பணிப்பு மனவாக இருந்தவன், ஆட்சியில் ஒரு பைசா கூட பொது வாழ்க்கையில வருகிற போது ஒரு பைசா செலவு பண்ண தப்பு பண்ணக்கூடாதுன்னு நினைச்சாரு. அவரே தோக்கலையா? எவ்வளவு பேர் தப்பான ஆட்கள் சம்பல் கொள்ளை கூட்டத்தில் ஜெயிச்செல்லாம் பார்க்கலையா? அதனால அதை நீங்க மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா உரியும். ஜனநாயகத்தினுடைய பலம் என்பதே யார் வேண்டுமானாலும் ஜெயிக்க முடியும், யாரை வேண்டுமானாலும் தோற்கடிக்க முடியும். அதை அடிப்படையில் தான் ஜனநாயகம் இயங்கிக்கிட்டு இருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டாவே மற்ற இந்த கேள்விகளுக்கு இடமில்லை. இல்ல நடிகர் விஜயை பொறுத்த வரைக்கும், தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் மன்னிக்கணும், உங்க வார்த்தையை மாட்டீங்க. நீங்க தான் சொல்றீங்க ஒரு கட்சி தலைவர்னு. அப்புறம் நடிகர் ஸ்டாலின் சொல்லுங்க, சொல்லுவோம். கண்டிப்பா சார், உங்களை போல மீடியாக்காரங்க தான் தமிழ்நாட்டை கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இது அவசியம் வரணும். தாவேக்கா தலைவர் அப்படி சொல்லுங்க. நடிகர் சொல்லிடக்கூடாது. தாவேக்கா தலைவர் நடிகர் ஸ்டாலின், நடிகர் உதயநிதி, நடிகர் இன்பநிதி அப்படின்னு சொன்னீங்கன்னா இவரே நடிகர் விஜய் சொல்லுங்க. இல்ல சார், நடிகர் விஜய்னு சொல்ற தப்பான வார்த்தை கிடையாது. இருந்தார், அதைத்தான் நானும் சொல்லுங்க. தப்பான வார்த்தை இல்ல. நடிகர் சொல்லுங்க, ஸ்டாலின் சொல்லுங்க, நடிகர் உதயநிதி சொல்லுங்க. ஜனநாயகம் அது தப்பான வார்த்தை இல்லைங்க சார். ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆக போகுது, அது வரைக்கும் ஒரு நடிகர் தானே. நான் என்ன சொல்றேன், நடிகர் வார்த்தை தப்பான வார்த்தை இல்லை, நீங்க தானே சொன்னீங்க. அப்ப அவங்களுக்கு ஏன் சொல்லலன்னு கேக்குறேன். அவங்க நடிக்கிறது இல்லையே இப்போ. இப்ப நடிக்கிறது இல்லையே. நேற்று நடிகரா இல்லையா? பழைய நடிகர் அப்படியே சொல்லுங்க. அப்படி சொல்லுங்க. சொல்லலாமா? பழைய நடிகர் சொல்லலாம், பழைய நடிகர் புது நடிகர் அப்படி வேணா சொல்லுங்க. அப்ப என்ன டபுள் ஸ்டாண்டர்ட்? ஏன் சார், இப்ப என்ன மீடியா ஒரு காலத்துல நடுநிலையா மட்டுமே இருந்துச்சு. இப்ப முன்கூட்டி அவர்களே ஒரு மனசுக்குள்ள ஒரு வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வர்றதுங்கிறது சமீபத்தில் வந்திருக்கிற ஒரு தவறா வரலாற்று பிழை. இது தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு கூடிய, இப்ப நான் சொல்றேன், இப்ப கரெக்டா பேச, தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு கூடுற கூட்டம் அன்று எம்ஜிஆர் அவர்களுக்கு கூடின கூட்டத்தையும் ஒன்னாக்கி பார்க்கும்போது அது அந்த அளவுக்கு இவங்க நினைக்கிறது எம்ஜிஆர் மாதிரி வருவாரு அப்படின்னு நினைக்கிறது அவங்க சொல்றது ஒண்ணு தவறு. இன்னொன்று, கூடும் கூட்டம் எல்லாம் வாக்காக மாறாது அப்படிங்கிறது இவங்க சொல்றது எல்லாமே. நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன் சார், உங்களை ரொம்ப அறிவாளியா நினைச்சுட்டு நான் பேசுறதை விட்டுட்டு சார், நான் வந்து நான் சொல்றதை நான் சொல்லி முடிச்சிடுறேன், அப்புறம் பேசுங்க சார். ஒரு சின்ன பையனுக்கு சொல்ற மாதிரி சொல்றேன். பெரிய கூட்டம் சொல்றீங்கல்ல, மனுஷன் கூடுறானா இல்ல ஆடு மாடு கூடுதா? மனுஷன் தான் கூடுறான். அந்த மனுஷன் மட்டும் போட்டு ஜெயிக்க முடியும்? அதான் சார், இவங்க வந்து பாக்குற கூட்டம் சொல்றாங்கன்னு சொல்றேன். நீங்க அப்ப மற்றவங்களே பார்க்கல, அதைத்தான் சொல்றேன். அது சினிமா கவர். திரும்பியும் உசிலப்பட்டியை ஞாபகப்படுத்துறீங்க சார். அவங்க சொல்றது திரும்பி அதானே, தேர்தலை பார்த்தானே சொல்லுவாங்க. நீங்க என்ன பேசினா அதானே சார். கீழ்பாக்கத்துல போனீங்கன்னா கிறுக்கும் பல இதெல்லாம் சொல்லுவான். அதே இல்லாம கேள்வியை கேட்பீங்க. கூட்டம் மனுஷன் வர்றாங்கன்னா மனுஷன் ஒருத்தான ஓட்டு போட போறான்ற. நான் சொல்றது திமுக அமைச்சர்கள் சொல்றேன் சார். நான் அமைச்சர்கள் அறிவாளியா தான் இருக்கணும் நீங்க முடிவு பண்ணீங்கன்னா பாவம். அப்ப மனநல மருத்துவத்துக்கு போகணும் அப்படி கூட இருக்கலாம். ஏங்க நீங்க சொல்ற பெரிய தலைவர்களே எல்லாம் உண்டு. நீங்க சொன்னீங்களே எம்ஜிஆர் சொன்னீங்கல்ல, அவர் முதல் தேர்தலில் ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு. என்ன தெரியுமா உங்களுக்கு? நான் ஆட்சிக்கு வந்தால் தபால் கார்டு விலையை குறைப்பேன். உங்களுக்கு தெரியுமா? நான் அவரை குறை சொல்றது சொல்லல. பெரிய பெரிய ஆட்கள் கூட சில நேரத்தில் சொல்லுவாங்க. இவங்க என்ன சொன்னாங்க? இப்ப இந்த 4 வருஷத்துக்கு முன்னால தேர்தல் என்னென்ன சொன்னாங்க ஞாபகம் இருக்கா? நாங்கள் ஆட்சி வந்தா முதல் கையெழுத்து நீட் தேர்வு விலக்குனாங்க. வந்துருச்சா? ரகசியம் வர தெரியும்னாரு உதயநிதி. பாத்தீங்களா? பழைய நடிகர் உதயநிதி. காட்டா சொன்னா இளைய நடிகர் உதயநிதி. சொல்லுங்க, விருப்பமோட சொல்லுங்க. இல்ல நான் பழைய நடிகர்னு சொல்லிட்டேன். தாரா தாரா வந்தாரான்னு பாட்டு கூட நீங்க பாடலாம். எனக்கு அதுல ஒண்ணு மாட்டு மாறே இல்ல. நீங்க ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன். இல்ல உங்களை தாண்டி சொல்லிட்டேங்க. இந்த பாட்டு பாடலான்னு கூட எனக்கு புரியும்ன்ற. இல்ல அதுக்காக தான் உங்களுக்கு பிடித்தமா அந்த வார்த்தை எனக்கு பிடிச்சது இல்ல. ஐயோ எனக்கு எப்படிங்க பிடிக்கும்? நான் தாரா தாராவை சொல்லல, நான் வந்து உதயநிதியை சொல்றேன். அந்த பிடித்தமான பழைய நடிகர் சொன்னோன்னா உங்களுக்கு ஒரு அந்த கரெக்டா இருக்கு. இல்ல சார், இந்த பையன் நடிக்க எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அந்த ஒரு கல் ஒரு கண்ணாடி நான் பார்த்தேன். பயந்துட்டீங்களோ? நல்ல நல்ல நடிப்பு இல்ல. சொல்லும் போதே உங்களுக்கு சிரிப்பு வருது. அது மொதல் படம், 2வது படத்துக்கு முன்னாடி நல்லா நடிச்சிருப்பாரு சார்.
நடிச்சிருப்பாருங்கிறது யூகம், நடிச்சிருந்தாருன்னா ஒரு அனுபவம். பார்க்கலையே, பார்த்தா பாக்குறேன்னா பேசுறீங்க, தெரியாதே பேசுறீங்க. அடுத்தவங்க சொல்றது நான் முதல்ல சொன்னது சரியா போச்சா? இப்ப நீங்க தெரியாதெல்லாம் தெரிஞ்ச மாதிரி. இப்ப நீங்க ரெண்டாவது படத்தை நீங்க பாத்தீங்களா சார்? பாத்துட்டேன். நீங்க பாத்தீங்க, தைரியமான சாலி தான் நீங்களும். ஆஹா, இப்பதான் ஒரு பெரிய உண்மையை போட்டு உடைக்கிறேன். ரெண்டாவது படம் பாக்குறதுக்கே ஒரு தைரியம் வேணும். இப்போ செந்தில் பாலாஜி போன்றவர்கள் என்ன பொதுவான ஒரு கருத்து இங்கே இருக்குது அப்படின்னா, திமுக வந்து எல்லா இடத்துலையும் பணம் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுகள் இருக்குது. இப்போ நீங்கள் 3000 ரூபாய் இதுக்கு கொடுக்குறாங்க, பொங்கலுக்கு கொடுக்குறாங்க. இது எல்லாமே ஒரு மக்கள் மனநிலை மாற்றிவிடும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்துக்கள் இருக்குது. என்ன யார் என்ன சொன்னாலும் கடைசியில் அவங்க பணம் கொடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது. நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? அதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? இல்லை தெரியுது, உங்களுக்கு தெரியும்ல. நீங்கள் இப்போதாங்க அதுதான் கேட்குறேன், தெரியும்ல. வார்த்தையை சரியா போடுங்க. மக்களுடைய மனநிலை எப்பவும் ஒரே மாதிரியெல்லாம் இருக்காது. ஒரே விஷயம், ஒரே காரியம், ஒரு நேரம் ஆதரவு கொடுக்கும், ஒரு தடவை எதிர்ப்பு கொடுக்கும். அவங்க பாணியில சொன்னா இவங்க அப்பா வீட்டு படத்தை கொடுக்குறாங்க இல்லை? இல்லை, மூளை இருக்கிறவனுக்கு, அறிவு இருக்கிறவனுக்கு, அரசியல் நிர்வாகத்தை பற்றி தெரிஞ்சவன் இந்த நாட்டில் அதிக பேர் இருக்கான் அப்படின்னு நீங்கள் ஒத்துக்கிட்டா பணம் கொடுக்குறவனுக்கு ஓட்டு போட மாட்டான். முட்டா பேருக்கு தான் தமிழ்நாட்டில் இருக்காங்க நீங்கள் முடிவு பண்ணிட்டா நீங்கள் சொல்றதை நான் ஒத்துக்கிறேன். சார், தமிழ்நாட்டினுடைய புதிய கடன் எவ்வளவு சார்? இந்த 4.5 வருஷத்துல 5 லட்சம் கோடி. அந்த கடன் வாங்கி எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணாலும் ஏதாவது சொல்லுங்க, ஒரு கேள்வி கேளுங்க மீடியாவில். அந்த மாதிரி மக்களுக்கு ஏதாவது சிந்தனை உருவாக்குங்க சார். கடன் வாங்குறதை கூட தப்புன்னு சொல்ல மாட்டேன், அதுக்கு எதிர மூலதனம் போட்டிருக்கீங்கன்னு கேட்கிறேன். சொல்லுகின்ற வகையில் உண்மையே கிடையாது. ஊதாரித்தனமாக செலவு செய்வது, மைனர் வாழ்க்கை வாழ்ந்தா இவன் உருப்பட மாட்டான்னு சொல்லுவான ஊர்ல, அப்படி போயிட்டு இருக்கு ஆட்சியினுடைய நிர்வாகம். இதுக்காக வருத்தப்படலைன்னா உங்களுக்கு நிர்வாகத்தை பற்றி தெரியலன்னு அர்த்தம். 5 லட்சம் கோடி என்பது கற்பனை கெட்டாத ஒரு தொகை. மாசம் அதுக்கு வட்டியே எவ்வளவு கட்டிட்டு இருக்கோம். அது யார் கட்டுறா? நீங்களும் நானும் தருகிற வரி பணம். சரி, 5 லட்சம் கோடியாவது வாங்கினீங்கல்ல, மற்ற வரிகள்லாம் 4 மடங்கு 5 மடங்கு கூடிக்கிட்டு இருக்கு. நீங்க ஒவ்வொன்றா யோசிச்சு பாருங்க. நான் எதையும் சொல்லல, வரிகளும் பல மடங்கு கூடிச்சு போச்சு. தமிழ்நாட்டில் இத்தனை அணைகள், இத்தனை ஆலைகள், சாலைகள், பள்ளிக்கூடங்கள் இதெல்லாம் கட்டினது பிரமிப்போட காமராஜர் பற்றி சொல்ல முடியல. அவருடைய ஆட்சியில பட்ஜெட் எவ்வளவுன்னு தெரியுமா? ஆட்சி விட்டு இறங்குற போது 200 கோடியை தாண்டல. இன்னைக்கு ஒரு நாள் சாராய கடையில் வர்ற வருமானமே 200 கோடி தாண்டிச்சு. வெறும் 200 கோடிக்குள்ள பட்ஜெட் போட்ட காமராஜரால இத்தனை அணை கட்ட முடிஞ்சது, ஒரு பிஹெச்எல் கொண்டு வர முடிஞ்சது, ஒரு நெய்வேலி கொண்டு வர முடிஞ்சது, இங்கே ரயில் பெட்டி தொழிற்சாலை சென்னையில் கொண்டு வர முடியுது, ஆடுல டேங்க் தொழிற்சாலை கொண்டு வர முடியுது. நாடு முழுக்கும் கிராம முன்னேற்றம் முடியுது. அப்பெல்லாம் உங்களுக்கு உங்க வயதுக்கு தெரியுமான்னு தெரியல, நான் மன வலியோடு பார்க்கிறேன். கிராமங்கள்ல ரோடை எவனும் பார்த்திருக்க மாட்டான், ஒரு பஸ்ஸை பார்த்திருக்க மாட்டான், ஒரு காரை பார்த்திருக்க மாட்டான். மண் ரோடு தான் இருக்கு பெரிய பெரிய நல்ல ஊர்களில் கூட. கல்வி அறிவு வெறும் 7% உள்ள அவர் ஆட்சிக்கு வரும்போது இவ்வளவு குறைவான வருமானத்தை வைத்து, பட்ஜெட்டை வைத்து இவ்வளவு பெரிய புரட்சியை அவர் உருவாக்கி இருக்கிறாரு. இவ்வளவு லட்சமா கோடி கோடியா இன்றைக்கு ஒரு ஆண்டுடைய பட்ஜெட்டே 2 லட்சம் கோடியை தாண்டுது. இவர்களால் நீங்க குறிப்பிட்டு சொல்ற மாதிரி ஒன்று சொல்லுங்க. ஒரு சாத்தனூர் அணையை கட்டினாரு, ஒரு பவானி அணையை கட்டினாரு, ஒரு வைகை அணையை கட்டினாரு, ஒரு பரம்பிக்குட ஆரியாரை கட்டினாரு. இதெல்லாம் இவ்வளவு சொல்றோம்ல, வெறும் 150 கோடி ரூபாய் மட்டும் பட்ஜெட் இருக்கிற காலத்தில் கட்டினது. அது மாதிரி ஒன்று சொல்லுங்க. இதெல்லாம் ஆழமா பார்த்து புரிஞ்சு அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முயற்சி பண்றதை விட்டு அவர் நடிகரா இல்லையா இதை பேசி பயனில்லை. இந்த இலவசங்கள் பயன் தருமா இவங்களோட வாக்குக்கு? இலவசங்கள் பயன் தந்தால் அந்த சமூகம் உருப்படாது. அதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், காமராஜ் சொன்னது. அவர் முதலமைச்சராக ஒரு முறை ஒரு இடத்துக்கு போறாரு, எல்லாம் கஷ்டப்படுறாங்க, எங்களுக்கு அரசாங்கத்திலிருந்து பணம் கொடுக்கணும்னு கேட்கிறாங்க. அவர் சிரித்தார். என்னையா சிரிக்கிறீங்கன்னு கேட்டான். இவங்கள மாதிரி தள்ளி நிக்கிறது இல்லை, மக்களோட தான் பேசுவார் அவர், கடைசி வரணும். அப்ப அவர் சொன்னாரு, பணம் எவ்வளவு வேணாலும் கொடுக்கலான்னு, ஏன்னா பணம் அச்சடிக்கிற மெஷின் நம்ம கிட்ட தான் இருக்கு. எவ்வளவு கொடுத்தாலும் அந்த பணத்தை நீங்க சாப்பிட முடியாதுல்ல, சாப்பிட்றதுக்கு அரிசி பருப்பு தானே வேணும். அதை உருவாக்குறது எப்படின்னு நான் யோசிக்கிறேன். நீ வெறும் பணம்னு கேட்கிற, அதை புரிஞ்சுக்கிட்டா உனக்கும் நல்லது, தமிழ்நாட்டுக்கும் நல்லது. அதுதான் இப்ப அவர் சொன்னதே உங்களுக்கு சொல்றேன். ஆனா இவங்க மிகப்பெரிய நம்பிக்கையில் இருக்காங்க, அந்த இலவசங்கள் எப்படி பயன் தரும். நான் முதல்ல சொல்லிட்டேன் சார், இதுதான் நம்பிக்கை, இப்படித்தான் இந்த மக்கள் இருக்காங்க. மக்களை கேவலப்படுத்துறீங்க, மக்களை பிச்சைக்காரன் நினைக்கிறீங்க. வாக்காளர்கள் மீது நீங்கள் தொடுக்கிற மிகப்பெரிய போர் அது. காசு கொடுத்தா ஓட்டு போடுவான்றது. காசு கொடுத்தா எதை வேணா செய்வானா? கோடம்பாக்கத்தில் வேணா காசு கொடுத்தா கூட வந்து படுக்க கூட ஆள் இருப்பாங்க. மக்கள் அப்படியா? அப்ப இந்த நாட்டு மக்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீங்க காசு கொடுத்தா ஓட்டு போடுவாங்கன்னா
அதை விட இந்த வாக்காளர்கள் நீங்கள் அவமானப்படுத்த முடியாது. தமிழ் இனத்தையே கேவலப்படுத்துறீங்க. அப்படி வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. எனக்கெல்லாம் ஒரு கோடி ரூபாய் கொடுக்கிற வீட்டுக்கு வந்தால் எட்டி உதப்பேன். அந்த எண்ணம் இன்னும் பலப்படணும். யார் வீட்டுக்கு பணத்தோட வர்றவனை உதைக்கிற நிலைமை வந்தால் சரியா வந்துடும். அதுக்கு உதாரணத்தை புதுசா நான் சொல்ல. நான் ஒரு முறை தேர்தல் என்ன 89 தேர்தலில் நாமினேஷன் ஃபைல் பண்றதுக்கே மோட்டர் சைக்கிள் தான் போனேன். என்னையா நாங்களாம் வேணாம், வரவே தான் போகணும். நான் இதுதான் செயல். அதில் நான் சொன்னேன், எனக்கு வாக்களித்து வெற்றியடை செய்தால் நாட்டுக்கு லாபம், என்னை தோல்வியடை செய்தால் என் வீட்டுக்கு லாபம். ரோடு பேசும்போது பக்கத்தில் உடனே சொன்னேன், இங்க பாரு ரோடு ஓரத்தில் ஒரு அம்மா வாழைப்படம் விற்கிது இல்லை, தட்டுல வச்சு விற்கிது. அவருடைய மொத்த மூலதனமே ஒரு 500 ரூபா இருக்கும். சாயந்தரம் வீட்டுக்கு போகும்போது லாபம் பார்க்குமா பார்க்காதா? முன்னாள் இருக்கிறோம் ஆமா 500 ரூபா மூலதனம் போடுற ஒரு அம்மா அதுல லாபம் பார்க்கிற போது 1 கோடி ரூபா 2 கோடி ரூபா 3 கோடி ரூபா செலவு பண்ணி ஒருத்தன் ஜெயிச்சா அவன் அயோக்கிய அப்படின்னு உன்னை புரிஞ்சுக்க வேண்டாமா? அதைத்தான் இப்ப உங்களுக்கு சொல்றேன். புதுசா சொல்ல 30 வருடங்களுக்கு முன்னால சொல்றேன். அதே நிலைமை தான் இன்னைக்கு இருக்கு. நீங்க 30 வருஷத்துக்கு முன்னால என்ன நிலைமையோ அதே நிலைமை தான் இன்னைக்கு. அதுதான் சார். அப்படி மாறினால் மட்டும்தான் தமிழன் வாழ்க்கை உயரும். உங்களுக்கு இல்ல, உங்களுடைய அடுத்த சந்ததியாவது வாழும். ஏங்க இப்ப 4-5 நாள் ஆகல சார், 14 வயசு 15 வயசு பசங்க 4 பேர் கஞ்சா போதையில ஒரு பையனை வெட்டுறதெல்லாம் பாத்தீங்களா வீடியோவை? மற்ற வெளியில பலதை சொல்லலாம். இது சென்னையிலேயே 7 வயசு ஒரு பெண் குழந்தைய எடுத்துட்டு போய் பாலியல் பலாத்காரம். என்னடா போதை? எல்லாருக்கும் தெரிஞ்சது. அண்ணா யூனிவர்சிட்டியில ஞாபகம் இருக்கா? ஞானசேகரன். ஞானம்னா அறிவு. அவனுக்கு பேர் வச்சிருக்காங்க ஞானசேகரன். அது ஆதாரபூர்வமா பிடிச்சாங்க. இதுக்கு முன்னாலேயும் பலது பண்ணிருக்கான்னு சொன்னாங்க. அவன் இப்போது குண்டாசிலிருந்து விடுவிக்கப்பட்டான் என்கின்ற அதிர்ச்சிகரமான செய்தியை நீங்க மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா நீங்க ஊடகவியலாளர். நாடு எங்கோ தவறான பாதையை நோக்கி. ஒரு தியாகியை போற்றுங்கள், மீண்டும் ஒரு தியாகி தோன்றுவான். ஒரு அறிஞரை போற்றுங்கள், மீண்டும் ஒரு அறிஞர் தோன்றுவான். ஒரு திருட்டு பெயரை போட்டுனா இன்னொரு திருடன் தான் வருவான். இவ்வளவு தவறு செய்தவன்லாம் நடமாடுறான், நேர்மையா இருக்கிறவன் மட்டும்தான் தவிக்கிறான் என்பது தமிழகத்தினுடைய சாபம். அதை மாற்றி மக்களை நல்வழிப்படுத்துவதற்கு தான் ஊடகங்கள் பயன்பட வேண்டும். அப்பதான் ஒரு சமூகத்தில் ஊடகத்தினுடைய பணி என்பது ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். அந்த பணிக்கு நீங்களும் துணை புரியுங்கள். சட்டம் ஒழுங்கை பத்தி தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் தேர்தல் எதிரொலிக்கும். நீங்களே சொல்றீங்க சட்டம் ஒழுங்கு அதிகமா இருக்கு, எதிரொலிக்குமா இல்லையான்னு. எப்படி எதிரொலிக்காம இருக்குமா? அந்த 7 வயசு குழந்தை உங்க வீட்டு பிள்ளையா இருந்தா நீங்க துடிக்க மாட்டீங்க? அந்த 20 வயசு பையன் உங்க அண்ணனா உங்க தம்பியா உங்க மாமனா மச்சானா இருந்தா உங்களுக்கு துடிக்க மாட்டீங்க? இப்படி பல இடங்கள்ல நடக்குது. தமிழ்நாட்டில் போலீஸ் ஸ்டேஷன்லாம் இருக்குல்ல, நீங்க இதுக்காக போய் பாருங்க. சும்மா எட்டி பார்த்தீங்கன்னா வண்டியில் ஒரு 500 ரூபா வச்சுட்டு போமா. போலீஸ் ஸ்டேஷனே கட்ட பஞ்சாயத்து ஆபீஸா நடக்குது. இது எவ்வளவு பெரிய துயரம். உங்களுக்கு தெரியாத புரியாத உங்க கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியாத சொல்றேன். நான் சின்ன வயதில் இருக்கிற போது ஊதுனா ஒடிஞ்சு போற மாதிரி உடம்புல அப்பெல்லாம் டவுசர் தான் போடுவாங்க போலீஸ்க்கு. அப்படி ஒரு ஆள் வருவான். அந்த ஒருத்தரை பார்த்து அந்த யூனிஃபார்முக்கு ஊர்ல இருக்க 1000 பேர் ஒண்ணு தப்பு இங்க நடக்கலைங்களேம்பா. அதுதான் ஒரு நல்ல சமூகத்தினுடைய அடையாளம். இன்னைக்கு ஐபிஎஸ் ஆகிற எல்லாம் வர்றான், அட போடா வேண்டா 5000 கொடுத்தா உடனே சரிம்மா. எப்போது வந்துச்சோ இந்த சமூகம் சீரியடான நிலை இருக்குன்னு அர்த்தம். அதை மாற்றுவதற்கு கட்சி முக்கியம் அல்ல. எல்லா கட்சியுமே மக்களுக்கு ஏதாவது சேவை செய்யணும்னு நினைக்கிற கட்சியை ஆதரிங்க. அதை வணிகமாக வியாபாரமாக நினைக்கிறவன் யாரா இருந்தாலும் ஒதுக்குங்க. இதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோள் மக்களுக்கு. மிக்க நன்றி. தமிழகத்தின் தற்போதைய அரசியல் சூழல் பற்றி எங்களுக்கு தெளிவுபடுத்தியதுக்கு மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்ததுக்கு நன்றி. வணக்கம்.